ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறேன். ஸோ பேஸ்மெண்ட்டும் ஒர்க்கில் தாங்க நம்ம இன்னும் இருந்துகிட்ருக்கோம். ஸோ இன்னும் அது ஸ்டேஜ் போய் இன்னும் மேலே நெக்ஸ்ட்டு லெவல் வந்துட்டு இன்னும் போகலை. ஸோ இந்த லெவலில் தான் பண்ணிகிட்ருக்குறோம். நேற்று பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிங் ஒர்க்கு பேஸ்மெண்ட்டம் இன்சைடு பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. 2 டேஸாக நடந்துக்கிட்டு இருந்தது. ஸோ இது அதுக்கு முந்தின நாள் வந்து இந்த ஒர்க்கு பிளாஸ்டிங் ஒர்க்கு. ஸோ அந்த பக்கம் பார்த்திங்கன்னா அது நேற்று கம்ப்ளீட் பண்ணாங்க. அந்த வால் எதுக்கு எக்ஸ்ட்ரா இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்குறீங்களா? அந்த வால் 5 ஃபீட் அளவு வந்துட்டு சொன்னது. ஸோ அது கொஞ்சம் கன்ஃபியூஷன் ஆனதால் ஸோ அது வந்துட்டு கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் ஆகிப்போச்சு வந்துட்டு. ஸோ பேஸ்மெண்ட்டாக ஹைட்டு லெவல் வந்து 5 ஃபீட்டு வந்துட்டு. ஸோ அதை தான் பேசியிருந்தோம். ஸோ அதேமாரி வந்துட்டு பேஸ்மெண்ட்டாக ஹைட்டு வந்துட்டு போட்டாச்சு. ஸோ அது இனி ஒன்றும் பண்ண முடியாது. அதனால் அது அப்படியே தான் இருக்கும். அதை தட்டி விட்டாலும் பண்ண ஒர்க்கு வேஸ்ட்டு, அதுக்குண்டான எக்யூப்மெண்ட்ஸு திங்ஸ் எல்லாம் பண்ணது எல்லாமே வேஸ்ட்டாக போயிடும். ஸோ அதனால் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு விட சொல்லியாச்சு. அப்புறம் அவங்களும் வந்துட்டு விட்டுட்டாங்க. ஸோ நம்ம வந்து ஃப்ளை ஆஷில் ஒர்க்கில் தான் வந்துட்டு பேஸ்மெண்ட்டை வந்துட்டு ஒர்க்கு வந்துட்டு பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இது வாட்டர் அப்சர்வேஷன் கொஞ்சம் கம்மியாக இருக்கும் அப்படின்றத ஒரே ரீசனுக்காண்டி ஸோ பேஸ்மெண்ட்டத்துக்கு சஜஸ்ட் பண்ணாங்க வந்துட்டு இன்ஜினியர். ஸோ ஓகே ரைட் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணியாச்சு. ஸோ மேக்ஸிமம் பேஸ்மெண்ட்டத்துக்கு ஃப்ளை ஆஷ் தான் வந்து எல்லா இன்ஜினியருமே வந்து சஜஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ அதை நம்ம அக்செப்ட் பண்ணிக்கிற மாதிரி தான் இருக்குது. ஸோ அதனால் நம்மளும் அக்செப்ட் பண்ணியாச்சு. ஸோ அவர் நம்ம பையன் சின்னவர், பெரியவர் இன்னும் வரலை. அவர் வீட்டில் ஸ்லிப்பிங் சண்டே இல்லை. ஸோ 11th ஸ்டூடெண்ட்டு. ஸோ ரொம்ப டயர்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். சரி ஓகே ரைட்டு, நீ அப்படியே வீட்டில் இருப்பா அப்படின்னு சொல்லிவிட்டு நான் 2 பேரும் வந்துட்டோம். ஸோ வீடு வந்துட்டு பக்கம்தான். ஸோ அதனால் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இனிதான் போய் சண்டே வந்துட்டு சமையல் பண்ணணும். ஒரு இயர்லியாகவே வந்தாச்சு. ஓகேங்களா? ஸோ ஸ்டீல் பார்த்தீங்கன்னாக்கா ஜிஎஸ்டபிள்யூ ஸ்டீலு. சிமெண்ட்டு பார்த்தீங்கன்னா ராம்கோ சிமெண்ட்டு. பார்த்தீங்களா? ஸோ அது அந்த பக்கம் போட்டு விட்ருக்குறாங்க. அதை ஜூம் பண்ண. ஸோ நம்ம என்ன மெட்டீரியல் கேட்குறோமோ ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் வந்துட்டு பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ ஒர்க்கும் வந்துட்டு போயிட்டுருக்குது. ஸோ இதில் நான் பேஸ்மெண்ட்டம் போட்டு விட்டு ஒரு 3 மந்த்து வந்துட்டு விட்டுருவேன் வந்துட்டு. ஏன் அந்த 3 மந்த்து கேப் அப்படின்னா கன்ஸ்ட்ரலேஷன் ஆகும். அந்த 3 மந்த்து வந்துட்டு மண் ஃபுல்லாக நல்லா கீழே இறங்கணும். ஸோ அந்த ஒரு ரீசனுக்காண்டி 3 மந்த்து கேட்டேன். 3 மந்த்து 2 மந்த்து ஆக்கலாமா அப்படிங்கிற ஒரு ஐடியாவும் போயிட்டுருக்கு. சரி என்னான்னு சொல்லிட்டு பார்ப்போம். அது 1 மந்த்து 2 மந்த்து கம்ப்ளீட் ஆகும்போது போதுமா, இல்லை செட்டில்மெண்ட் ஆகிடுச்சா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு அப்போ தெரியும். ஸோ அதனால் அப்போ பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் நான் வந்து விட்டுட்டேன். ஸோ போர் படுத்திங்கன்னா 74 ஃபீட்டு போரு. ஸோ இதில் எக்ஸ்ட்ரா வந்துட்டு அமௌண்ட் வந்து வாங்கிட்டாங்க. ஸோ இதுவே எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக இருந்தது. ஏபிக்கெலாம் ரொம்ப கஷ்டப்பட்டேன் நான் வந்துட்டு. ஏபி வந்து 6 மந்த்து. ஸோ ரொம்ப கஷ்டப்பட்டேன். அப்போல்லாம் வந்து லஞ்சம் கொடுத்தா டக்குன்னு கொடுத்துருவாங்க போல். நம்மளாம் அந்தமாரி போகலை. சரி அவங்க கொடுக்குறப்படியே கொடுக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு விட்டாச்சு. ஏன் என்ன ரீசன்னா ஸோ 3 கம்பம் வரணும் வந்துட்டு, 3 கம்பம் வரணும். அதுக்காண்டி ரொம்ப செலவு பண்ணணும்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஒரு கம்பம் 20,000. ஸோ அது இருந்தால் தான் நம்ம வந்துட்டு பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. சரி ஓகே, கவர்மெண்ட் சைடே வந்துட்டு எவ்வளோ நாள் டிலே பண்ணாலும் பண்ணட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் ஒரு 4 to 5 டைம்ஸ் வந்துட்டு போயிட்டு பார்த்துட்டோம். அப்புறமேட்டுக்கு விட்டுட்டு நானும் வந்துட்டு எனக்கும் வீடு கட்டுற ஐடியாவும் அப்புறம் இல்லை. இந்தமாரி பண்ணுறத பார்த்தா நம்ம எப்போ வீடு கட்டி நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டு. எனக்கு ரொம்ப டிப்ரெஷன் ஆகிட்டோம். ஒரு மாதிரி எனி டைம் அழுதுகிட்டே இருப்பேன் வந்துட்டு. என்ன பண்ண போகிறோம், இப்படி பண்ண போகிறோம், அதுக்குண்டான அமௌண்ட்டு எடுக்க முடியாது. அது பார்த்திங்கன்னா 2 4 60 ரூபா வரும். மற்றதெல்லாம் சேர்த்து 70 80 ரூபா வரும். அதுக்கு எவ்வளோ செலவு பண்ணிட்டோன்னா மீதி அமௌண்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உள்ளுக்குள்ளே ஒரு எண்ணோட்டம் ஓடிக்கிட்டே இருந்தது.
சரி ஆவறப்ப ஆகட்டும், நடக்கிறப்ப நடக்கட்டும். இனி எல்லாம் கடவுள் விட்ட வழி அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் நானும் ஈபி ஆஃபீஸை போய் ஏஇயை பார்க்கவும் இல்ல, கால் பண்ணி கேட்கவும் இல்ல. கடவுள்கிட்ட தான் வேண்டுனேன். எனக்கு முருகர் நான் பக்தை வந்துட்டு. ஸோ அதனால் என்ன கடவுளே முருகா என்னடா அந்த மாரி நான் சோதிக்கிறியே அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ தான் செவ்வாய்க்கிழமை விளக்கேத்தி வச்சுட்டு, மனவேதனையோட நானும் ஒர்க் போயிட்டுருக்கிறேன். போயிட்டு ஒர்க் நடந்துகிட்ருக்குது. அன்னைக்கே வந்து என்ன சொல்கிறாங்க, அம்மா ஈபிக்கு போஸ்ட் கம்பம் வந்துட்டு இறக்கணும், நீங்கள் எங்கே இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஸோ எனக்கு அது அன்னைக்கே எனக்கு கொஞ்சம் நம்பிக்கை வந்துச்சு. ஓகே ரைட்டு, நீ ஒர்க் வந்துட்டு ஸ்டாப் இல்லாமல் வந்துட்டு ஒர்க் போயிட்டுருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்ஃபிடென்ட் வந்துச்சு. அதுக்கப்புறம் சரின்னு சொல்லிட்டு அதுக்குமே நம்ம வந்துட்டு காசு கொடுத்து தான் வந்துட்டு நம்ம இறக்கணும் வந்துட்டு 3 கம்பத்தையும். அதை இறக்கி போட்டு ஒரு 1 வீக் அப்படியே கடந்தது. அப்புறம் நெக்ஸ்ட் டே பார்த்திங்கன்னா கேட்கும்போது இந்த வருவாங்கன்னு சொல்லிட்டு சொன்னாங்க. வரல. அப்புறம் 1 வீக் ஆச்சு. அதுக்கப்புறம் பிறகு என்னடா கம்பம் வந்துடுச்சு, இன்னும் மற்றதெல்லாம் இன்னும் பண்ணவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு உள்ளுக்கு ஒன்று ஓடிக்கிட்டு இருந்தது. ஸோ தென் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா சரி ஓகே, இனி எப்போ கொண்டாந்து போடுவாங்கன்னு தெரியலையே, நடுவாங்கன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு வந்து நம்ம அந்த கம்பம் நடுறதுக்கு போகிறதுக்கு சம்திங் எல்லாமே வந்துட்டு அமௌண்ட் நம்ம தான் பே பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஏஐட்ட கேட்டோம்னாக்கா அதை நீங்கள் ஏன் காசு கொடுத்தீங்கன்னு சொல்லிட்டு அவர் கேட்க, அது இங்கே இப்போ தான் ரீசன்ட்லி ஒரு லைன் இழுத்து ஒரு 6 மந்த்து சம்திங் இல்லை ஒரு 4 மந்த் சம்திங் இப்போ தான் நான் வந்துட்டு கேட்டேன். ஸோ ஓகே ரைட்டு அப்படின்னு சொல்லிவிட்டு அப்புறம் அதில் எனக்கு மனஸ்தாபம் வந்துச்சு. ஒவ்வொரு ஒர்க் நடக்கும்போது எனக்கு மனஸ்தாபம், மனக்கவலைகள், மன கஷ்டத்தோடு தான் நான் வந்துட்டு எல்லாமே கடந்து வந்துக்கிட்டுருக்கிறேன். ஒவ்வொன்றா வந்து முடித்து அது பெரிய ப்ராசஸ் மாதிரி இருக்குது. எனக்கு சின்ன விஷயம் கூடமே எனக்கு வந்துட்டு. தென் நெக்ஸ்ட்டு அது ஒரு 1 வீக்காக. அதன் பிறகு அதே செவ்வாய்க்கிழமை தான் எனக்கு வந்து கால் வருது, இந்தமாரி நாங்கள் அன்றைக்கி போஸ்ட்டு கம்பம் நாங்கள் வந்து நட வரோம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. சரி ஓகே ரைட்டு, அவங்களாம் சொல்லும்போது நம்ம விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் ஒர்க்கை கூட கொஞ்சம் பெர்மிஷன் கேட்டுட்டு வந்துட்டு அதை அன்றைக்கி கம்ப்ளீட் பண்ணிச்சு. தென் நெக்ஸ்ட்டு அப்புறம் மற்ற ப்ராசஸ் வந்து அந்த ஈபி பாக்ஸு, இந்த ஈபி பாக்ஸு இதுக்கு உண்டான மெட்டீரியல் திங்ஸ் இதெல்லாம் வந்துட்டு வாங்குறதுக்கு இது அன்றைக்கே நைட்டே வாங்கிட்டேன். வாங்குறதுக்கு எதுக்கும் ஒரு அமௌண்ட்டு வந்துச்சு. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இதையும் வாங்கியாச்சு. தென் நெக்ஸ்ட் அப்புறம் வாங்கி எல்லாம் முடிச்சாச்சு. அப்போ எலெக்ஷன் டைம் வந்துட்டு அப்போ வந்து என்ன சொன்னாங்க, லைன் கொடுக்க முடியாது அப்படின்ட்டாங்க. வந்துட்டு லைன் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் எலெக்ஷன் டேட்டு முடிஞ்சு எலெக்ஷன்லாம் முடிஞ்சு அப்புறம் ஒரு 2 வீக்ஸ் கழிச்சு ஆஃப்டர் நெக்ஸ்ட் அப்போ தான் வந்துட்டு இந்த ஈபி லைனை வந்துட்டு கம்ப்ளீட் பண்ணி இதில் வந்துட்டு கொடுத்தாங்க. சரி ஓகே ரைட்டு, முடிஞ்ச வரையும் சரி ஓகே ரைட்டு அப்படின்னு நினச்சிட்டு ஓகேப்பா அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஓரளவு சாட்டிஸ்ஃபேக்ஷன் வந்துட்டு இருந்தது. அப்புறம் தான் ஒர்க்கு வந்து ஸ்டார்ட் பண்ணணும். அதை இன்னும் ஒரு வீடியோவில் உங்களுக்கு வந்துட்டு சொல்கிறேன். ஓகேங்களா? ஓகே, பை, see you that.